Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி நகர பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் மின்வாரிய அலுவலர்கள் கடந்த சில மாதங்களாக முறையாக ரீடிங் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரீடிங் பணியை மேற்கொள்ளும் மின்வாரிய ஊழியர் ரமேஷ் மது அருந்திவிட்டு ரீடிங் எடுக்க வருவதாகவும் பல வீடுகளில் ரீடிங் எடுப்பதில்லை எனவும் தெரிகிறது. இதனால் 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தும் அவலநிலை தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். இதையடுத்து மின் கணக்கீட்டாளர் ரமேஷை பணியிடை நீக்கம் செய்து மின்வாரிய செயற்பொறியாளர் கமலக்கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். திருநற்று ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டணம் என்ற பெயரில் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகரை வெட்டி கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் மாசி என்ற மாசி பெரியண்ணா வியாழனன்று இரவு கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்ட நிலையில் அங்கு கூடியிருந்த திமுகவினரும் உறவினர்களும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் வேடசந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவரை விரட்டியடித்தனர். திமுகவினரின் உயிரையே காப்பாற்ற முடியாத திறனற்ற ஸ்டாலின் பொதுமக்களின் உயிரை எப்படி காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்புகின்றனர். சென்னையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் 1000 விளக்கு நவாஸ்கான் சாலையில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து அருகில் இருந்த மின்மாற்றி மீது விழுந்தது. மரங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் ஒவ்வொரு பருவமழையிலும் ஏராளமான மரங்கள் அடியோடு சாய்ந்து விடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் லேசான மழைக்கே ஆங்காங்கே தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி சிறுவர்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மம்சாபுரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஒரு கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து குறுகிய சாலையை விரிவுபடுத்த வேண்டும், தனியார் மினி பேருந்துகள் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்த வேண்டும் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.